வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உடனே உங்கள் ஃபோனில் நீங்கள் மாற்ற வேண்டிய 6 முக்கியமான செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுடைய முக்கியமான ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லாட்டா வீடியோஸாக இருக்கலாம், இல்லாட்டா வாய்ஸ் ஓவர்ஸாக இருக்கலாம். இது போன்ற முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது சேஃபாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உடனே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த 6 செட்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அந்த 6 செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா யூடியூப், அது கீழே இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இதுமாதிரி சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாலும் பக்கத்தில் பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்குது. இந்த லைக் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணி ப்ளூ கலரில் மாற்றிங்கன்னா கீழே கமெண்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. YES அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே என்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த 6 செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் எங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இது மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே 3 மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லா ஃபோன்லேயும் இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கிடச்சிடும். ஒரு சில நேரத்தில் பேர் கொஞ்சம் மாறி இருக்கலாம், அக்சஸ்ன்னு சொல்லிட்டு. இது மாதிரி தேடி பார்த்து இந்த ஸ்பெஷல் அக்சஸை கிளிக் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஸ்பெஷல் அக்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 செட்டிங்ஸ் இதில் தான் அடங்கி இருக்கின்றது. 1 by 1 என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல் செட்டிங்ஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்மின் ஆப்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிடுங்க. இது ஏன் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த உங்களுடைய ஃபோனுடைய மொத்த அக்சஸையும் இந்த ஆப் பயன்படுத்துறதுக்கு பர்மிஷனை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஏன் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா இல்லாட்டா திருடு போயிடுச்சுன்னா இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்கோசரம் இதை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 4-5 ஆப்ஸ் உங்கள் ஃபோன் எனேபிள் இருந்துச்சுன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய ஃபோனில் உள்ள டேட்டாவை திருடின்னு இருக்கும். அது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2வது செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, திருப்பி பேக் சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இது மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பர்மிஷன் எந்தெந்த ஆப்புக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் பர்மிஷனை கொடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இருந்தாலும் இதுக்கு நீங்கள் பர்மிஷனை டிசேபிள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, இதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் ஃபோனுடைய ஃபுல் கண்ட்ரோல் இதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆஃப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. பார்த்து இந்த ரேடியோக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரேடியோக்கு ஆஃப் பண்ணிக்கங்க. இது மாதிரி பாருங்க, எந்தெந்த ஆப் உங்களுக்கு தேவையில்லாத பர்மிஷனை எனேபிள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை இது மாதிரி ஆஃப் பண்ணிங்க. வெதர் ஆப் வேணாம், அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸ் வேணாம். இது மாதிரி யாராவது உங்களுடைய ஃபோனில் தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலும் அது இங்கே காமிக்கும். அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க கிளீனா ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, அது மிகவும் முக்கியமான செட்டிங்ஸ். அது என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் அண்ட் அக்சஸ். இது மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆப்ஸ் நம்மளுடைய நோட்டிபிகேஷன் அக்சஸ் பண்ணி இருக்குது. நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கலாம், ஃபேஸ்புக் இருக்கலாம், நார்மல் மெசேஜா இருக்கலாம். இது மாதிரி எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் இந்த ஆப்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு பாதகமாக அமைறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லாட்டா உங்களுடைய பேங்க்னுடைய OTP இது மாதிரி நிறைய ஓடிபிஸ் எல்லாம் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் நல்லது. இங்கே டர்ன் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்பகம் இல்லாத ஏதாவது ஆப்ஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் இது மாதிரி டர்ன் ஆஃப் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூஸ் பிரீமியம் டெக்ஸ்ட் மெசேஜ் சர்வீஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்க. இது எந்த ஆப்பும் இங்கே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஜியோ, ஏர்டெல் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் 100 SMS ஃப்ரீயாக வருது. அதனால இது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் உங்களுடைய காசு கட் ஆகி மெசேஜ் போகிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உடனே நெவர் அலோன்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது, இது மேலே கிளிக் பண்ணிங்க. இப்போ அன்னோன் ஆப்ஸ் உங்கள் ஃபோனில் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா இங்கே காமிக்கும். அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். இல்லாட்டா அதை டிசேபிள் பண்ணுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அலோட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நாட் அலோட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இது மாதிரி உங்களுடைய டேட்டாவை எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாட் அலோட்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு காமிக்கினா இங்கே டோப் டிவிக்குது. இது மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாவை திருடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது ஆன்ல இருந்துச்சுன்னா இங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கடைசி செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யூசேஜ் டேட்டா அக்சஸ். அது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவெல்லாம் எது இப்ப அக்சஸ் பண்ணி இருக்குது என்ற விஷயங்கள் இங்க காமிக்கும். இதுல நீங்க ஈஸியா பர்மிஷன் கொடுத்துக்கலாம். உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா சாம்சங் பே மினின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் உங்க போன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க அது பர்மிஷனை
ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாகவே உங்களுடைய ஃபோனுடைய டேட்டா வந்து எங்கேயுமே லீக் ஆகாமல் சேஃபாக இருப்பதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.